தலை தொடும் மழை, செவி தொடும் இசை, இதழ் தொடும் சுவை இனிப்பாயே, விழி தொடும் திசை, விரல் தொடும் கனை, உடல் தொடும் உடையே இணைவாயே. ஹாய் மை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் உங்கள் ராஜா ரூபி. இன்றைக்கி என்ன வீடியோஸ்னால் நம்ம லைஃப் ஸ்டைல் வீடியோ டே இன் லைஃப் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சு செடி எல்லாமே ஒரு 4 நாள் நாங்கள் ஊரில் இல்லை, செடி எல்லாமே வாடி போச்சு. நீ தண்ணி ஊற்றினா தான், ஏன்னா இப்போ வெயில் சீசன் வேறையா, தண்ணி ஊற்றினா தான் செழிப்பாக வளரும். காலையிலே குளிச்சுட்டு வந்துட்டேன். நான் ஒரு 10 டேஸாகவே பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் ரொட்டீனுக்காக ஏதாவது ஒரு ஜூஸ் எடுத்துக்கிட்டு வரேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏபிசி ஜூஸ் தான் செய்ய போகிறோம். ஏபிசி ஜூஸுங்கிறது வந்து நம்ம ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இது மட்டும் நம்ம எடுக்க தேவையில்லை. நம்ம ஏயில் இருக்கிறத ஆம்லா எடுத்துக்கலாம், பியில் வந்து பாதாம் பருப்பு, சியில் வந்து இது தேங்காய் இருக்குல்ல, தேங்காய் பால், இது 3 சேர்த்து சாப்பிட்டாலுமே அது ஒரு டேஸ்ட்டாக வரும். நான் ஒரு டைம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தேன், இதை விட டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் அது வந்து நம்ம தேங்காய் பால் டெய்லி தேங்காய் சுரண்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு இதுனா ரெகுலராக நம்ம ஆப்பிள் வாங்கி வச்சுக்குவோம். பீட்ரூட், கேரட் இதெல்லாம் பக்கத்துலேயே கிடைக்கிது மார்க்கெட்டில், அதனால வாங்கி வச்சுக்கிறது. அது தேங்காய் திருவணும், தேங்காய் பால் எடுக்கணும்னா கொஞ்சம் நமக்கு வேலை அதிகம். ஆனால் அதுவும் ரொம்ப ஸ்ட்ரென்த்து. தேங்காய் பாலெல்லாம் டெய்லி சாப்பிட்றது ரொம்ப ஸ்ட்ரென்த்து. அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நட்ஸு இது கூட சேர்ந்து நான் நட்ஸு தனியாக ஒரு ஜூஸ் குடிப்பேன். அது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதெல்லாமே காட்டுறேன். காலையில் என்ன குடிக்கிறேன், நட்ஸு வந்து எப்படி ஆட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதையும் நட்ஸு வர்றது எப்படி குடிக்கிறேன், எந்த டைமில் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதையும் நான் காட்டுறேன். ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக ஒரு டம்ளரு, கரெக்டாக ரொம்ப திக்காகவே இருக்குது. இதில் ரொம்ப தண்ணி சேர்த்து ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. நான் வந்து தண்ணி சேர்க்கலை, தண்ணி சேர்க்காமல, ஏன்னா ஒரு கேரட் ஒரு பீட்ரூட் முழுசாக போட்டிருக்கேன். நாளையிலேருந்து ஆஃப் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் இது வரைக்கும் போட்டேன், கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நீ கொஞ்சம் பெரிய சைஸ் பீட்ரூட் ஆயிடுச்சு, சின்ன சைஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும். என்ன மாதிரி நீங்கள் குடிக்கிறீங்கன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ரெகுலராக எடுக்கிறேன், என் ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்குவேன். நான் வந்து ஒரு 30 நாள் தொடர்ந்து எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு துவைச்ச துணியெல்லாம் இருக்குது, இதை கொஞ்சம் நம்ம மடித்து வச்சிடலாம், அதுக்கப்புறம் நம்ம சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணி மடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. இப்போ அதுக்குண்டான ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து நான் ஆன்சர் சொல்ல போகிறேன். இது வந்து பர்சனலாகவே நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம லைஃப் வந்து வேறு மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் தெரியும் மேரேஜுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். மேரேஜுக்கு முன்னாடி நம்ம என்னென்னா, நம்ம ஏதாவது வேணும்னா நம்ம யாரை கேட்போம், ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்ப, அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிறப்பையும் சரி, நமக்கு ஏதாவது தேவைன்னா நம்ம அம்மாவா அப்பாவா கேட்பேன், எனக்கு இது வேணும் வாங்கி கொடுங்கன்னு. மேரேஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், வீட்டில் குழந்தைய பார்த்துக்கிட்டு வீட்டிலையே இருப்போம். நமக்கு நிறைய விஷயம் தேவைப்படும். ஒரு ட்ரெஸ்ஸே இல்லை, நமக்கு ஒரு சின்ன பொருளே ஆசைப்பட்டிருப்போம், அதை வாங்கதா இருந்தால் நம்ம ஹஸ்பண்ட்கிட்ட கேட்போம், எனக்கு இதை வாங்கி கொடுங்கன்ட்டு. ஆனால் இப்படியே நம்ம லைஃப் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி யாரையாவது நம்பி இருக்கிறது, மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்டை நம்பி இருக்கிறது, இப்படியே போய்கிட்டு இருக்கோம் நம்ம லைஃபு. போனால் வேலை கிடைக்கும், ஆனால் நமக்கு வீட்டு வேலையை பார்த்துக்கிட்டு குழந்தைய வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வெளியே போய் வேலை செய்கிறது ரொம்பவே சிரமம். இந்த மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே ஏதாவது பண்ணலாம், நமக்குன்னு ஒரு இன்கம்மை தேடிக்கலாம். அதுக்காக நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ தான் இன்டர்வெல் லேர்னிங் அதை பற்றி நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படியும் ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. வீட்டில் இருந்துக்கிட்டே படித்து வீட்டில் இருந்துக்கிட்டே டீச்சராக எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாம என்ன கற்றுக்க போகிறோம்னா, நாம இன்னைக்கு நம்ம இந்த பிக்சர் பார்த்தா நமக்கு தெரியும் நிறைய டோய்ஸ் இருக்கு.
இதுல வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸோட டோய்ஸ் இருக்கு, டிஃப்ரெண்ட் ஷேப் ஆன டோய்ஸ் இருக்கு. இந்த டோய்ஸ் எங்க இருந்து வருது? இது தாங்க நான் அட்டன் பண்ற ECBC மாண்டெசரி டிப்ளமா கோர்ஸ். இதுல ஜாயின் பண்றதுக்கு 12th குவாலிஃபைடு இருந்தாலே போதும். நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவோம். நம்ம இதுக்காக 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். வீட்டில் இருந்துக்கிட்டே படித்து டீச்சராக ஒர்க் பண்ணலாம், நல்ல ஒரு இன்கம் எடுக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 year மட்டும்தான். 8 month கிளாஸும் 4 month நம்ம ப்ரொஃபஷனல் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு இந்தியன்ஷிப் ட்ரைனிங்கை வச்சு நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் எஜுகேஷன் சைக்காலஜி இன்க்ளூடிங் பண்ணியிருக்கனால நம்ம குழந்தைகளை எப்படி படிக்க வைக்கலாம், அவங்க அட்டென்ஷனை பற்றி நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இதில் டீச்சர்ஸ் வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பேசுவாங்க. நம்ம என்ன டவுட் கேட்டாலுமே நமக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் ஆன்லைன்லேயே டீச்சராக ஒர்க் பண்ணதுக்கு 100% பிளேஸ்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன்லைனில் படித்து டீச்சராக ஒர்க் பண்ணி இன்கம் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் தான். இதில் டீச்சராக ஒர்க் பண்ணி நிறைய பேர் இன்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இன்டர்வெல்லில் மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஸ்டியூட்லேயோ இல்லை கண்ட்ரிலேயோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஆசை இருந்துச்சுன்னா இவங்க கோர்ஸ் கம்ப்ளீட் சர்டிஃபிகேட்டும் இன்டர்நேஷ்னல் வேலிட் UK சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்களும் நிறைய பேர் 12th முடிச்சுட்டு வீட்டில் இருப்பீங்க. நிறைய பேருக்கு நம்மளோட சொந்த காலில் நிற்கணும், நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு ஜாப்புக்கு போகணுங்கிறது ஒரு கனவாகவே இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்களும் இன்டர்வல் லேர்னிங்கோட ECBC மாண்டெசரி டிப்ளமா கோர்ஸில் ஜாயின் பண்ணலாம். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலை டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கேன், விசிட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், மார்னிங் ரூட்டீன் வீடியோ தான் பார்த்துருக்கோம். நான் இன்னும் மதியத்துக்கு லஞ்சு காலையில் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், அதை தான் ஃபுல் வீடியோ பார்த்துருக்கோம். இருந்தாலும் இது மார்னிங் ரூட்டீனே வச்சுக்கலாம், ஏன்னா மதியத்துக்கு என்ன பண்ணுறோங்கிறத நான் காட்டலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சமையல்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம்லாம் போட்டு தக்காளி கடைசல் தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். அப்படியே இந்த அடுப்பில் சக்கரவள்ளி கிழங்கு தான் வேக வைக்கிறேன். சக்கரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. எனக்கு ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. கிழங்கே வந்துருச்சா? சூப்பராக வந்துருச்சு. இன்னைக்கு நம்ம வீடியோ இதோட முடிக்க போகிறோம். இது என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் சாரீ கலெக்ஷன் காமிங்க, உங்கள் ஆரியோ ஒர்க்கு ப்ளவுஸ் காமிங்க, சூப்பராக வேர் பண்ணுறீங்க காமிங்க அப்படின்னீங்க. அதெல்லாம் ஒரு வீடியோ போடுறோம். அடுத்து வந்து நான் சொன்னல நட்ஸ் அடுத்து நான் குடிக்கிறேன், அடுத்து என்ன ஃபுட்டு ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது அடுத்த ஒரு வீடியோலாம் நான் தனியாக காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்த ஒரு புது வீடியோவில் இருந்து சந்திப்போம்.